முருகன் தமிழ் மக்களின் தெய்வமாக போற்றப்படும் அழகிய கடவுள். அவர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக பிறந்தார். தேவர்கள் அனைவரும் சூரபத்மன் என்ற அசுரனால் மிகவும் துன்புற்றனர். அவனது கொடுமைகளை தடுக்க தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமான் தமது ஞான சக்தியால் 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அவை சரவண பொய்கையில் வளர்ந்து 6 முகங்களுடன் குழந்தையாக தோன்றின. பார்வதி தேவி அந்த 6 முகங்களையும் ஒன்றாக்கி முருகனை தம் மகனாக ஏற்றுக்கொண்டார். முருகன் சிறுவயதிலேயே பேரறிவும் வீரமும் கொண்டவராக வளர்ந்தார். தேவர்களின் துன்பத்தை தீர்க்க அவர் மயில் வாகனத்தில் ஏறி வேலாயுதத்தை ஏந்தி சூரபத்மனுடன் போர் புரிந்தார். கடும் போருக்குப் பிறகு முருகன் சூரபத்மனை வென்றார். அவனது அகங்காரத்தை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக மாற்றினார். இதனால் முருகன் கருணையின் வடிவமாகவும் விளங்கினார். முருகன் ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்கும் கடவுளாக அறியப்படுகிறார். பழம்னி என்ற ஒரே சொல்லால் பிரம்மாவுக்கே ஞானம் புகட்டியவர் முருகன். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய 6 படைவீடுகள் முருகனின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லுகின்றன. தமிழர்கள் வாழ்வில் முருகன் எப்போதும் துணையாக இருந்து அருள் புரிகிறார். ஓம் முருகா போற்றி.